வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டிஜே சர்க்கார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டென்ட் ஐடியாவை யோசித்த ஒரு நிறைய விஷயங்கள் கிடக்கு. அது ஃபுல்லாக இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பேட்ரி இருக்கான்னு பார்த்து கழட்டி வச்சிட்டேன். பேட்ரி இருக்கான்ற உடனே உங்களுக்கு ஒரு கெஸ் வந்திருக்கும், ஏதாவது ரோபோட்டிக் ஐட்டம் தான். ஆனால் இது நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ஒரு மொபைல், 2 மொபைல் இருக்குள்ள. இது ரெண்டையும் தான் ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டன் ஃபோனு ரொம்ப தூசியாக இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இது ஒரு டச் ஃபோனு. இது ரெண்டையும் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். டப்பாவும் நல்லா தூசியாகவே தான் இருக்குது. அதுக்கான எக்யூப்மெண்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம டப்பா ஃபுல்லாக ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இந்த பட்டன் ஃபோன் ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும். டிஸ்பிளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட்டு நான் சிம்பிளாக ஒரு ப்ரெஷ்ஷு தான் போடுறேன். பின்னாடி வந்து கவர் வெள்ளனாலும் மாட்டியிருந்தனால அந்தளவுக்கு ஒன்றும் தூசி போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு வாரண்ட்டி சீல்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் தான் ஒட்டியிருக்காங்க, ஸ்டிக்கர் பேப்பர். அதை அப்படியே கிழிச்சிடுவோம். அதுக்கு அடியில் ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, அதை கழட்டணும். இதுக்கு அடுத்து ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க சார், அதெல்லாம் ப்ராப்பராக வாரண்ட்டி சீல் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபோன்லேயே ஒழுங்காக வாரண்ட்டி சீல் போடல கைஸ். இருங்க கைஸ், நான் போய் அந்த இன்னொரு டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது பேர் மறந்துடுச்சு. இருங்க, ஒரே செகண்ட் வந்துட்டேன். மக்களே பார்த்தீங்கன்னா இதை தான் எடுக்க போயிருந்தேன். ஆக்சுவலாக எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன். அதனால தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் எடுக்கலை. இதை வந்து லேஸ் அப்படியே பிடிச்சி அப்படியே எடுத்துருவோம் கைஸ். லேஸாக பிடிச்சி கிழிஞ்சு வந்துருச்சு. எங்கே இருந்தது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபோக்கஸ் ஆகிடுச்சு கைஸ். இப்போ கொஞ்சோண்ட பிச்சிட்டோம்னா அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக ரிவீல் ஆயிரும். அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். வாரண்டி சீல் ஆல்மோஸ்ட் பிரிச்சாச்சு கைஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனை பிரித்து வீடியோ போட்டிருப்போம். அப்போ வந்து நம்மள்ட்ட கொஞ்சம் எக்யூப்மெண்ட்டு டூல்ஸ்லாம் இருந்திருக்காது. இப்போயும் இல்லை தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது கைஸ். அப்போது வந்து ஒரு சின்ன பிளேடை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட் இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது கைஸ், நம்மளாலையும் பண்ண முடியும்னு. இல்லைங்க கைஸ், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கிட்ட போய்க்கிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ஸ்க்ரூ செலக்ட் பண்ணணும். ஸ்க்ரூன்னு பேருப்பாங்க, ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறது கரெக்டான ஒரு இது செலக்ட் பண்ணணும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸஸ் ஸ்க்ரூ ரிமூவர் தான். இதை வந்து போட்டு பார்ப்போம். இதை வச்சு கழட்ட முடிஞ்சால் எல்லாத்தையும் கழட்டிடலாம். இது நிற்க மாட்டேங்குது கைஸ். நிற்கிதா இல்லையா? இது ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ். அடுத்தது போட்டு பார்ப்போம் எடுத்து என்ன இருக்குன்னு. இதே மாதிரி எக்ஸ் ஷேப்பில் உள்ளது பார்த்து எடுப்போம். இதை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது எக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது கைஸ். ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்க்ரூஸ் இன்னும் ரிமூவ் பண்ணணும் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் எடுத்துக்குவோம். எதுக்குன்னா அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக போட்டு வைக்க. இதே மாதிரி நான் ஆக்சுவலாக ஒரு ஆஃப் கேமில் ஒரு ஃபோன் கழட்டியிருந்தேன், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபோனில் இதே மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபோனுக்கும் அடுத்தடுத்து வீடியோ வரும். ஏன்னா இன்னும் ஓப்பன் பண்ண முடியல என்னால். வாரண்டி சீல் சாலிடாக இருக்குது. அது இதே மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி கழட்டிட முடிஞ்சால் கழட்டிட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ ஃபுல்லாக கழட்டிட்டு அந்த ஃபோனோட வீடியோ வரும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை கழட்டுவோம். இதோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வச்சுருக்கேன், அது தனியாக. அது வந்து பேட்ரி கண்டென்ட்னால் அது ஒரு வீடியோ வச்சுருக்கேன் கைஸ். எல்லா பேட்டரியும் எடுத்து வச்சு நம்ம ஒரு புது புதுசாக வாங்கியிருக்கோம். என்னன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அது கூட சீக்கிரம் ஒரு வீடியோ வரும் அதுக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூ தான் கைஸ் இருக்குது. அது ஃபுல்லாக கழட்டிட்டோம்னா
ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோன் ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபோனுக்கு தாங்க இவ்வளோ ஸ்க்ரூ இருக்குது. இதே இது நம்ம டச்சு ஃபோன்னா டாப்பு பாட்டம் மிடில்னு பிரிச்சுருவாங்க. அப்படி பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் பிரிச்சுட்டு அப்புறமே டாப்பு பிரிச்சுட்டு ஒரு பாட்டாக போகலாம். இது பாதி கழட்டிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஃபுல்லாக கலந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக கலந்துருச்சு கைஸ். இது ஃபுல்லாக பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கோட்டிங் உள்ள வரைக்கும் போல் சில ஸ்க்ரூவில் அடியில் சில்வராக இருக்குது, மேலே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. இது ஒர்க் ஆன வரைக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு கைஸ். இது வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கிட்ட இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வச்சு பாட்டி கேட்டுட்டு இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுலாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஆக்சுவலாக ஒரு 3 வீடியோ கிட்ட எடுத்தேன் கைஸ். அதை வந்து சிஸ்டமில் எடுக்க முடியாமல் அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் கைஸ். இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது, இந்த ஃபோனில் எஃப்எம்மில் பாட்டு கேட்க மட்டும் வேணால் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ஃபோன் எனக்கு எந்த யூஸும் ஆகாது கைஸ். இன்னும் நம்ம இந்த வாரண்டி சீல் இருந்த ஸ்க்ரூ மட்டும் தான் கைஸ் பிரிக்கணும். அந்த ஸ்க்ரூவை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில கிளாரிட்டி கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது கைஸ் ஒழுங்கா. இவ்வளோ நாள் நல்லா ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ ஃபோக்கஸ் விட்டுருச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக அது ஃபுல்லாக கிளிப்பாக கொடுத்துருக்காங்க கைஸ். அந்த கிளிப்பாக இருக்கிற ஃபுல்லாக கழட்டணும். பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளிப்பாக கொடுத்துருக்காங்களா, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும். அதை சேஃப்டியாக ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது கைஸ். ஓப்பனிங் இழுத்து வச்சு எதாவது வைக்கணும். இப்போதைக்கு இந்த இதை வச்சுருவோம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பின் வச்சுருவோம் கைஸ். ஒரே நிமிஷம் பின் பாக்ஸை போய் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். மக்களே பின் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. உள்ள ஃபுல்லாக பின்லாம் இருக்குது. கொஞ்சம் பின் எக்ஸ்ட்ரா வெளியவும் வச்சுருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பின் சொருகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது. அதனால் நம்மள்கிட்ட ப்ரையிங் டூல்ஸ் இல்லை. ப்ரையிங் டூல்ஸ் இருந்தால் உருட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கிளிப் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். இதே மாதிரி கீழே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ சைடில் எல்லா சைடும் ஓப்பன் பண்ணிட்டு வரணும் கைஸ். இப்போ இந்த 2 சைடு குத்தி வச்சுருக்கோம். கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 சைடு பின்னு குத்தி வச்சுருக்கோம் கொம்பு மாதிரி. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஒரு பின் உள்ளே போயிடுச்சு கைஸ் சைடில் ஓப்பன் பண்ணதில். ஃபஸ்ட் அந்த பின்னை தட்டி வெளியே எடுத்துருவோம். இதுலேயும் டாப்பு பாட்டம் பிரியும் போல் கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு கீபேட் மட்டும் தனியாக கலந்து வருது. கீபேட் எப்போ இருக்குன்னு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடியே ஒரு டச்சு ஃபோனை திறந்து வீடியோ போட்டிருப்போம். அது வந்து ஒரு பழைய லாவா ஃபோனு. அடுத்த டச் ஃபோன் லாவா ஃபோன் தான். அதுவும் ஓப்பன் பண்ணி வீடியோ வரும் கூடி சீக்கிரம். ஓகே மக்களே, ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கார்னர் கொஞ்சம் இதாக இருக்குது. அங்கே இருக்க பின்னு மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதாகிடும். ஆக்சுவலாக இங்கே ஸ்க்ரீனோட அட்டாச் ஆகிடுச்சு கைஸ். அதனால் இது இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனை கழட்ட பார்ப்போம். பாட்டம் கழட்டிட்டோம். அதில் கொஞ்சம் காம்போனன்ட்ஸ் இருக்குது. கேமராவில் ஃபோக்கஸ் ஆகுமான்னு தெரியாது. அதுக்கு அடியில் கொஞ்சம் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். சார்ஜிங் இதெல்லாம் இதுக்கு அடியில் இருக்குது கைஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் தெரியுது கல்ல என்ன வரும்னு. ஒரு பின் எடுத்து குத்துவோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஃபோன் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாதுன்ற சர்வீஸ் சென்டர்லாம் கொண்டு போய் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். மேலே ஒரு பின்னு சொல்லி வச்சிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம லாக்கை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் கீழே பண்ண மாதிரி கொம்பு மாதிரி நிப்பாட்டி வச்சிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டே போயிடலாம். ஒரு பின் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். பின்னுனா நான் அந்த குத்துற பின்னை சொல்லலை, அங்கே இருக்க சைட் லாக் பின்னை சொல்கிறேன். அது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் தான் ஓப்பன் ஆகுது கைஸ். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஊசி வளைஞ்சிருச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது எல்லா வீடியோவும் வரும் கைஸ்.
வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுருவோம் மக்களே. முக்கால்வாசி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும் கைஸ். கொஞ்சத்தை ஓப்பன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. பின்ன நெளிச்சு தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. அப்போ தான் நிற்கிது. நம்மள்ட்ட ஒரு பெரிய பின் இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பெரிய பின் எடுத்தோடனே கொஞ்சம் இதாக வருது கைஸ். இதுக்கு முன்னாடி சின்ன பின்னாக இருந்தனால வளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பின் எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்டேபிளாக ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமை கழட்டிட்டோம். ஃப்ரேம் மட்டும் தனியாக வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதில் கீபேடை கழட்டணும்னா இன்னும் 2 ஸ்க்ரூ இருக்குது, அதில் வச்சு கீபேடை கழட்டிடலாம். மேலே நம்மளுக்கு இயர்ஃபோனுக்கான ஸ்பீக்கர் இருக்குது, அது இங்கே இதாக கனெக்ட் ஆகிருந்துருக்கு. எனக்குள்ளே 2 சின்ன காப்பர் மாதிரி தெரியுதா, அங்கனக்குள்ள வழியாக கனெக்ட் ஆகிருந்துருக்கு. எனக்குள்ள ஒரு சின்ன கேமரா ஃப்ளாஷ் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். இந்த வீடியோ போல தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.